ஹரே கிருஷ்ணா. நண்பர்களே, தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான கிருஷ்ண லீலையை பத்தி பார்க்க போறோம். கோகுலத்தில் ஒரு நாள், ரொம்ப அற்புதமான நாள். மலர்கள் விரிந்திருக்கின்றன, விரிந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. பறவைகள் கொஞ்சி குழாவிட்டு இருக்கு. மிருகங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு விளையாடிட்டு இருக்கு. பசுமாடுகள் அப்படியே ஆனந்தமாக தன் கண்ணுக்குட்டிகளோட விளையாடி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். என்ன, எப்போதும் போல கோகுலத்தில் ஒரு நாள், அவ்வளவுதான். ஏன்னா கண்ணன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு என்ன பஞ்சம் இருக்க போகிறது? அப்படி இருக்கும்போது இவர் வெளில வரார். யாரு? கிருஷ்ணனோட அப்பா நந்தராய் அப்படியே இந்த கோயில் பக்கமா வந்துட்டு இருக்கார். வந்தாக்க அங்க திடீர்னு அவர் ஒரு அந்தணரை பார்க்கிறார். பிராமணரை, வேதபாடி பிராமணர் பார்க்கிறார். பார்த்த உடனே கை கூப்பி வணங்குகிறார். பிராமண தெய்வத்தா வணக்கம், வாழ்க வளமுடன், நல்லா இருங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுறார். ஆசீர்வாதம் வாங்குகிறார். வாங்கிட்டு அவர் நாராயணா 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 என்று ஆசீர்வாதம் தருகிறார் பிராமணர். நந்தராய் சொல்றார் பிராமணர்கிட்ட, பிராமண தேவதா, நீங்க இவ்வளவு தூரம் இங்க பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் வந்தாக்க குழந்தை இருக்கான், கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? கிருஷ்ணன், யாரு? கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் தர அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை பொறுத்தவரையில அது ஒன்னும் நாராயண ரூபம் அப்படிலாம் இல்ல. அவங்க அப்பா அம்மாவை பொறுத்தவரையில அது ஒரு சாதாரண குழந்தை. எப்படி நம்ம வீட்டுல உங்க வீட்டுல குழந்தை இருக்குமோ அது மாதிரியான குழந்தை. எப்படி நம்ம அப்பா அம்மா ஆசைப்படுவாங்களோ குழந்தைக்கு ஆசீர்வாதம் பெரியவங்க பண்ணட்டும் அப்படின்னு, அதே மாதிரி நந்தராய் இந்த பிராமணரை கூப்பிட அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஏகாதசி திருநாள், அதனால என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது, நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டு நான் இன்னைக்கு நாராயண ஜபம் பண்ணி பூஜை பண்ணி அமச பண்ணணும். அதனால நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர முடியாது, ஆனா நான் கண்டிப்பா வரேன் உங்க வீட்டுக்கு. ஏன்னா அந்த பிராமணர் கேள்விப்பட்டிருக்கார், நந்தராய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கொல்லணும்னு கம்சன் துடிக்கிறான், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார். அந்த தெய்வீகம் நிறைந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசை இந்த பிராமணர் மனதில் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஏகாதசி, பூஜை பண்ணணும். நாராயணா 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 ஓம் நமோ 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 நாராயணா என்று ஜபம் செய்வார். அத செய்ய வேண்டிய நாள். ஏன்னா ஏகாதசியில நாராயண நாமம் சொன்னா 1000 மடங்கு அதிக பலன் சாதாரண நாள்ல சொல்றதை விட. அதனால அன்னைக்கு சொல்லணும். அப்படி என்று இருப்பதால் நாளைக்கு வருகிறேன் என்கிறார். அதுக்கு நந்தராய் சொல்றாரு, நீங்க இனிமே இங்க இருந்து கோயிலுக்கு போயிட்டு இங்க இருந்து இனிமே உங்க வீட்டுக்கு போயிட்டு இங்க வரணும், நாளைக்கு திரும்ப வரணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பக்கத்திலேயே எங்க வீடு இருக்கு, எங்க அருமையான பூஜை மண்டபம் இருக்கு, பூஜைக்காக தனி ரூம் வச்சிருக்கோம், எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்க அங்க உட்காந்து பூஜை உங்களுக்கு இஷ்டப்பட்டபடி இஷ்டப்பட்ட நேரம் பூஜை பண்ணுங்க. முடிச்ச உடனே நைவேத்தியம் பண்றதுக்கு நாங்க எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரோம். பிராமண தேவதா, நீங்க எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் என்று கேட்கிறார். இவர் வேண்டாம் என்று நான் நாளைக்கு வரேன் 2-3 முறை இந்த பிராமணர் மறுக்கிறார். ஆனா இவர் மனசுலயும் ஆசை எழுந்து கொண்டிருக்கிறது. நந்தராயோ உர்றா மாதிரி இல்ல தயவு செஞ்சு வாங்க, இன்னைக்கு ஏகாதசி நல்ல நாள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதனால நீங்க கண்டிப்பா என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்பதில் விடாபிடியாக இருக்க, அவர் சரி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இவரோட கோயிலுக்கு வர்றாரு. அதுக்குள்ள இவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டார். யாருக்கு? யசோதா மையாக்கு வீட்டுக்கு ஆள் போயாச்சு. போயிட்டு இது மாதிரி நான் ஒரு பிராமணரை கூப்பிட்டு வரேன், அவர் இங்க நம்ம வீட்டுல பூஜை பண்ணுவார், பூஜை பண்ணி பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவார். அதனால அவர் முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன், ஆனா எனக்கு பூஜை ரூம் சுத்தமா இருக்கணும். ஓகே, கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவா, உங்க வீட்டுல எப்பயுமே சுத்தமா இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுத்தமா இன்னைக்கு எனக்கு பண்ணிருக்கணும், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் பூஜை பண்ணணும் என்று கூற அதுக்குன்னு இடத்தெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு அனுப்புறாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுல இந்த அம்மா தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? யசோதா அம்மா.
யாரும் உதவி பண்றதுக்கே இல்ல இன்னைக்கு. கிருஷ்ணன் பாக்குறாரு, யாருமே உதவி பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு அம்மாட்ட சொல்றாரு, அம்மா எனக்கு தேங்காய் லட்டு பண்ணி தெரியாமா? தேங்காய் லட்டுமா எனக்கு பண்ணித்தாமா? என்னதான் இன்னைக்கு வெளிலலாம் போகாம எங்க பார்த்தாலும் பூட்டி வச்சு இங்கேயே இருக்கணும்னு வச்சிருக்கியம்மா, எனக்கு தேங்காய் லட்டு பண்ணித்தாமா அப்படின்னு. தேங்காய் லட்டு பண்ணித்தான்னாக்கா அம்மா சொல்றாங்க, யாரும் இல்ல எனக்கு உதவி செய்ய, நான் ஒண்டிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்க அப்பா வேற இப்ப செய்தி அமைச்சிருக்காரு, ஒரு பிராமணரை கூப்பிட்டு வரேன்னு. அதனால நான் இந்த பூஜை ரூம் எல்லாம் வேற சரி பண்ணும். இப்ப அதனால எனக்கு என்னால பண்ண முடியாது என்று கூற, இதுக்கு பேக்ட்ராப் என்ன ஸ்டோரினாக்க, அதுக்கு முத நாள் தான் கோபிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யார் மேல? கிருஷ்ணன் மேல. என் வீட்டுக்கு வெண்ணெய் திருடிட்டான், என் வீட்டுல வெண்ணெய் சாப்பிட்டதோட இல்ல பானையை போட்டு டமால்னு உடைச்சான், என் வீட்டுல இருந்த வெண்ணெய எடுத்து தான் சாப்பிட்டது மட்டும் இல்ல, குரங்குக்கு கொடுத்து மாட்டை அவுத்து விட்டு, மாட்டை பசுமாட்டை அத கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு பசுமாட்டுல பால் குடிக்க வச்சு, இது மாதிரிலாம் ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பையன் அப்படி பண்ணிட்டான், உன் பையன் இப்படி பண்ணிட்டான். இந்த அம்மா சொல்லிடுச்சு, என் பையன் நல்ல பையன் தெரியுதா? எங்க வீட்டுல இல்ல, அந்த காலத்துல நந்தராய் வீட்டுல 1,00,000 பசுமாடு இருந்தது. எவ்வளவு? 1,00,000 பசுமாடு. நான் இப்ப ஒரு பரிக்கிரமா பண்றதுக்காக போறேன், பிரகாரம் பண்றதுக்கு. இந்த இடம் பேரு பிரிட்ஜ் மண்டலம்னு பேரு. விருந்தாவன்ல ஆரம்பிச்சு இது விருந்தாவன்ல இருந்து விருந்தாவன் யூபியில இருக்கு, யூபியில இருந்து ராஜஸ்தான், ராஜஸ்தான்ல இருந்து ஹரியானா, இப்படிலாம் போயிட்டு திரும்ப விருந்தாவன்ல முடிகிற ஒரு சர்க்கிள். இது 287 கிலோமீட்டர் இன்னைக்கு கணக்குல. ஓகே, 84 கோஷ் என்பார்கள். இதை நடந்து நான் பிரகாரம் பண்ண போறேன். ஓகே, சோ மார்ச் மாசம். சோ இப்ப பிரகாரம் பண்ணும்போது அந்த இடம் இருக்கே, அது எல்லாம் கிருஷ்ணர் மாடு மேய்ச்ச இடம். பிரிட்ஜ் மண்டலம் ஃபுல்லா கிருஷ்ணன் மாடு மேய்ச்ச இடம். ஏன்னா இவர் பெரிய, இவங்க அப்பா தான் அங்க ராஜா மாதிரி, முக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜா மாதிரி, நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. ஓகே, அவருக்கு ஒரு 1,00,000 பசுமாடு. மத்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல்ல கூட, சகாக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு 20,000 பசுமாடு, 50,000 பசுமாடு, எல்லாம் இவரை விட கொஞ்சம் கம்மி. இவங்க இப்படி எல்லாம் இருக்கிற இடம், இது எல்லாம் மாடு மேய்ச்ச இடம் தான் இந்த 287 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள இந்த பிரிட்ஜ் மண்டலம். சோ அந்த பிரிட்ஜ் மண்டலத்துல இப்ப நந்தகாம் இங்க இப்ப 1,00,000 பசுமாடு இருக்கும் போது, இந்த கோபிகள்லாம் என் வீட்டுல பாலை குடிச்சான் கிருஷ்ணன், உன் வீட்டுல குடிச்சான், என் வீட்டுல வெண்ணெயை திருடினா அப்படிலாம் சொன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க வீட்டுல இல்லாத பசுமாடா, எங்க வீட்டுல கிடைக்காத வெண்ணையா, எதுக்காக உங்க வீட்டுல திருட வரணும்? நியாயமா இருக்கா நீ சொல்றது? நான் உன் பேச்ச நம்புற மாதிரி இல்ல. ஏ கோபிகளே, ஒரு வழிக்கு வந்துருவோம். என் பையனை என்னைக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணியோ பாரு, முகத்தை பாரு, கிருஷ்ண முகத்தை பாரு, என்ன பால் வடிகிற முகம். இந்த குழந்தைய பார்த்து இத போய் திருடன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத, என் புள்ள உன் வீட்டுக்கு வரமாட்டான், புரியுதா? இனிமே சம்மதமே கிடையாது, இனிமே இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டா அந்த கோபிகள்லாம் ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அவங்களுக்கு தாங்க முடியல. ஐயோ கிருஷ்ணனை பார்க்கலையே, கிருஷ்ணனை பார்க்கலையேன்னு உள்ள வந்தா இந்த அம்மா விரட்டி விட்டுடுது. இனிமே இங்க வராதேன்னு சொல்லி இருக்கனா, இங்கேயே வந்த அப்படின்னு எல்லாம். அப்படி இருக்கும்போது எப்போதும் யசோதா அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக நிறைய கோபிகள் அங்க இருப்பாங்க அந்த வீட்டுல. இப்ப எல்லாருக்கும் அதுக்கு என்னன்னா ஒரு சாக்கு, இவங்களுக்கு உதவி செய்யறேங்கிற சாக்குல கிருஷ்ணனோட விளையாடலாம், அதான் அதோட மெயின் பர்பஸ். இப்ப என்னாச்சுன்னா இந்த அம்மா யாரையும் வராதேன்னு சொன்னதுனால இவங்க தனியாயிட்டாங்க, இவங்களால வேலை செய்ய முடியல. கிருஷ்ணன் பாக்குறாரு, ஐயோ அம்மா அப்படி தனியா கஷ்டப்படுறாங்களே, தெரியுது அம்மா லட்டு கேட்டா முடியலங்கிறாங்க, ஆனா தனியாவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அதுக்குள்ள ஜானகின்னு ஒரு கோபி, ஜானகி கேக்குறா, எப்படிமா இருக்கே அண்ணி, எப்படி இருக்கீங்க? அண்ணா நன்னா இருக்காரா? நந்தராய் அண்ணா எப்படி இருக்காரு? நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைஸா யார பாக்குறா? கிருஷ்ணனை பாக்குறா. கிருஷ்ணன் அப்படியே ஒரு புன்முறுவல் கொடுக்கிறார். ஓகே, பின்னாடில இருந்து, அம்மாக்கு பின்னாடில இருந்து அந்த அம்மா யசோதா அம்மா சொல்றாங்க, உன்னை இங்க வராதேன்னு சொல்லியிருக்கேனா ஜானகி, நீதான் இதுக்கெல்லாம் இந்த புள்ளைய திருடன்னு சொன்ன ஊர் சொன்னதுக்கு காரணமே நீதான். அதனால உன்னை இங்க வர விட மாட்டேன்,
போ இங்க இருந்து, நீ இந்த மாதிரி நாட்டக் பண்ணிட்டு இங்க வந்து குழந்தைய பாக்குறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க வரேன் நீனு, அப்புறம் நாளைக்கு என் பிள்ளைய நீ திருடன் போய் இங்க இருந்து அப்படின்னு துரத்தி விட ஜானகி திரும்பி ஒரே மனசு உடைஞ்சு போக, இப்ப கிருஷ்ணன் நினைக்கிறார், இந்த கோபி அம்மாவுக்கு உதவி செஞ்சா அம்மாவுக்கும் ஃப்ரீயாகும், கொஞ்சம் நமக்கும் லட்டு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஜானகி அப்படின்னு யாருக்கும் காதுல வேலை, ஜானகியோட காதுல ஒண்டி கிருஷ்ணனோட குரல் விழுது, ஜானகி எங்க போற, திரும்பி வா அப்படின்னு. அது ஓடி வருது, அங்கிருந்து டக்க 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 டக்குன்னு ஓடி வருது. ஓடி அண்ணி நான் வந்தேன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க, கிருஷ்ணன் தான் என்ன கூப்பிட்டது, கிருஷ்ணன் என்ன ஜானகி இங்க வா திரும்பி வான்னு கூப்பிட்டான் அப்படின்னு. யார்கிட்ட நடிக்கிற, நீ நீ திரும்பி போ என்று கூற, அதுக்குள்ள கிருஷ்ணன் பின்னால கொடுக்கிறாரு, அம்மாட்ட குரல் கொடுக்கிறார், அம்மா நீ ஏன் துரத்தி விடுற, தப்பு பண்ணிச்சு இல்ல, என்ன பத்தி தானே திருடன்னு சொல்லி தப்பு பண்ணிச்சு, நான் தண்டனை கொடுக்கிறேன் இந்த ஜானகிக்கு, ஓகே நீ சந்தோஷமா சொல்லு, நான் தண்டனை கொடுக்கவா அப்படின்னு அம்மாவிட கேட்க, அம்மா கண்டிப்பா தண்டனை கொடுன்னு சொல்றாங்க. கொடுத்தாக்க இவர் சொல்றார், ஜானகி என்ன திருடன் சொன்னியா நீனு, நான் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், என்ன போய் திருடன் சொன்னீங்கள நீனு, நீ உனக்கு இன்னைக்கு தண்டனை என்ன தெரியுமா, எங்க அம்மா எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஃபுல் டே நீ ஹெல்ப் பண்ணும், புரியுதா, அதுதான் உனக்கு தண்டனை என்று கிருஷ்ணன் கூற, ஜானகிக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இதுவே கிருஷ்ணனோட விளையாடலாம் அப்படின்னு. அதுக்குள்ள பார்த்தாக்க யசோதாமா பாக்குறாங்க, இப்படி இப்படி திரும்பி பாக்குறாங்க, அது ஒரே சிரிக்குது. ஜானகி திரும்பி பார்த்தா கிருஷ்ணன் சிரிக்கிறான். ஓகே, ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் நடக்குதுன்னு தெரியுது. அந்த அம்மா என்னன்னு கன்ஃபியூஷன் அப்படி பார்க்கும்போது உடனே கிருஷ்ணன் அப்படி முன்னாடி என்ன நான் தண்டனைன்னு கொடுக்கறேன் இப்படி சிரிக்கிற என்று அதட்ட, ஜானகி ஓ இல்ல இல்ல நீ சொன்னது சரி கிருஷ்ணா, நான் அம்மாவுக்கு எல்லா உதவியும் பண்ணிடுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நீ இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்க ஆரம்பிக்கிறா. இது மாதிரி எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறா இந்த கோபி. இப்ப அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நந்தராய் அந்த பிராமணரை கூட்டு கொண்டு இந்த இவர்களோட வீட்டுக்கு விடுகிறார். வந்தா எல்லாரும் வணங்குறாங்க, வேதபாடி பிராமணன் வணங்குறாங்க, எல்லாரும் காலை தொட்டி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கிருஷ்ணனையும் சொல்றாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கு என்று. கிருஷ்ணனும் ஆசீர்வாதம் வாங்குகிறார், நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பிராமணன். சோ இது மாதிரி பிராமணர் இங்க பூஜை பண்றதுக்காக வந்திருக்கார். நம்மளோட பாக்கியம் இன்னைக்கு உதயமாக போகிறது. யசோதா இங்க இந்த பிராமன் தேவதானவர் இன்று இங்கு பூஜை பண்ணுவார் நம்ம பூஜை ரூம்ல. அவருக்கு என்ன பிரசாதம் வேணுமோ செய்து கொடு. அவர் அதை பூஜை பண்ணி ஜபம் பண்ணி, அவர் இன்னைக்கு ஏகாதசி திருநாளாக இருப்பதால் இந்த நீ செய்து கொடுக்கும் பிரசாதத்தை அமசை செய்து நைவேத்தியம் செய்து எல்லாருக்கும் விநியோகம் செய்வார். நம் பாக்கியம், அப்புறம் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். பூஜை ரூம்ல இருந்து நம் பாக்கியம் உதயமாக போகிறது என்று கை கூப்புகிறார் நந்தராய். உடனே அம்மா சொல்றாங்க கை கூப்பி, யசோதா அம்மா சொல்றாங்க, பிராமன் தேவதா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நைவேத்தியத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க ரூம் எல்லாம் ஏற்கனவே தொடச்சு கம்ப்ளீட்டா ரொம்ப நீட்டா வச்சிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்க என்ன வேணும் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல, கிருஷ்ணன் அந்த பிராமணரோட மனசுல போயிட்டு டட்டக் ஒரு விதை போட, அந்த பிராமணர் சொல்றாரு, நீங்க ஒரு தேங்காய் திருகி கொடுத்துருங்க, தேங்காய் திருகி கொடுத்து வெல்லம் கொடுத்துருங்க, நான் லட்டு பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம், ஓகே நீ தேங்காய் லட்டு கொடுக்குறேன். அம்மா அப்படி திரும்பி பார்க்கறாங்க, கிருஷ்ணன் ஒண்ணுமே தெரியாத போல இருக்கிறார். ஓகே, ஒரு சின்ன குழந்தைய அம்மா பக்கத்துல பதுங்கிட்டு இருக்க, என்னடா இது, கிருஷ்ணன் தேங்காய் லட்டு வேணும்னு காலையில இருந்து கேட்க நம்ம வேலை இருக்குன்னு சொன்னோம், இப்ப இந்த பிராமணர் கேட்கிறார் தேங்காய் கொடு வெல்லம் கொடு நான் லட்டு பண்ணி கொள்கிறேன் என்று. இப்ப கிருஷ்ணனுக்கு வேணுங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்க, கிருஷ்ணன் ஒதுங்கி இப்படி அம்மா பக்கத்துல இப்படி பதுங்கி இருக்கிறார். இந்த பிராமணர் நினைக்கிறார் மனசுக்குள்ள, ஏதோ இந்த புல்ல நாராயண அவதாரம் என்றார்கள், கம்சனை மிரள வைக்கும் குழந்தை என்றார்கள், ராட்சசர்களை எல்லாம் உயிரெடுக்கும் குழந்தை என்றார்கள், இந்த குழந்தைய பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே,
இது சாதாரணமா எங்க வீட்டு உங்க வீட்டுல இருக்க குழந்தையாட்டம் இருக்கே, இத போய் அப்படிலாம் சொல்லுவோம். ஒருவேளை இங்க எல்லாரும் ராஜா குழந்தை, இந்த ஊரு இந்த இடத்துக்கு ராஜா வந்து நந்தராய், சோ அதனால அவரோட குழந்தைன்னு எல்லாம் பெருசா பேசுறாங்க போல் இருக்கு. இப்படி எனக்கு ஒண்ணு ஆச்சரியமான விஷயம் இந்த குழந்தையில எதுவும் தென்படல என்று நினைத்து கொண்டிருக்க, எல்லாரும் போயிட்டு அவங்க வேலையை செஞ்சு பூஜைக்கு அரேஞ்ச் பண்றதுக்காக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. யசோதா அம்மா சொல்றா கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா பிராமணர்கிட்ட உட்காந்து பேசிட்டு, ஓகே, ஆனா சும்மா சும்மா நிறைய கேள்வி கேட்காத, புரியுதா? அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கோ, அதில் தான் நமக்கு பயன் ஜாஸ்தி என்று அறிவுரை கூறுகிறாள். ஓகே அம்மா என்று கூறு அப்படின்னு நிக்கிறார். நின்னாக்க ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கார் பிராமணர். ஊஞ்சல்ல உட்கார்ந்தாக்க, அந்த காலத்துல எல்லா வீட்லயும் வராண்டால ஊஞ்சல் இருக்கும். ஓகே, ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கார். ஊஞ்சல்ல உட்கார்ந்தாக்க பிராமணர் சொல்றார், குழந்தை நிக்குது எழுத்தா மாதிரி, உட்காருப்பா பக்கத்துல அப்படின்னா டெக்னு வந்து அவர் மேல இடிக்கிற மாதிரி உட்கார, என்ன எப்படி உட்கார்ற அப்படின்னாக்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா எனக்கு இடம் இருக்கும்னு சொல்லி சொல்ல பிராமணர் தள்ளி இடம் கொடுக்கிறார். உட்காந்து அப்புறம் கேட்கிறாரு, கிருஷ்ணர் சொல்றார், பிராமன் தேவதா எல்லாரும் சொல்றாங்க, அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஏதோ பெரிய தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்களாமே, தீர்த்த யாத்திரைக்கு ஏன் போறாங்க, அதோட பயன் என்ன என்று கேட்க பிராமணர் சொல்கிறார், தீர்த்த யாத்திரையில வந்து பல அற்புதமான தீர்த்தங்கள் நிறைந்த இடம் இந்த பாரத நாடு. பாரத கண்டமா இருக்கே, இது வந்து பல அற்புதமான தீர்த்தங்கள் உள்ள இடம். இங்க வந்து கடவுளின் வாசம் உண்டு. இங்க போய் அந்த நன்னீரில் நீராடி அங்க இருக்கிற பெருமாளை சேவித்தால் நாராயணனே நமக்கு தரிசனம் தருவான் என்பதால் மக்கள் தீர்த்த யாத்திரை செல்கிறார்கள். குழந்தையே, நானும் அதற்காகத்தான் தீர்த்த யாத்திரை சென்றேன் என்று கூற கிருஷ்ணர் சொல்றாரு, ஓகே, தீர்த்த யாத்திரை போனீங்க, ஆனா நீங்களும் நாராயணன் பாத்தீங்களா என்று கேட்கிறார். பிராமணர் சொல்றார் வருத்தமாக, நான் பார்க்கணும் தான் குழந்தை போனேன், ஆனா பார்க்க முடியல. நான் எவ்வளவோ தியானம் பண்ணேன், பஜன் பண்ணேன், அழுதேன், உருகினேன், ஆனா எனக்கு தரிசனம் கிடைக்கலையே என்று கூற கிருஷ்ணன் சொல்றார், எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க பிராமணரே, தீர்த்த யாத்திரைக்கு போக முடியாதவங்க கூட அவங்க வீட்டுல இருக்கிற பெருமாள் முன்னாடி நின்று மனம் உருகி எனக்கு வந்து தரிசனம் கொடு என்றால் ஓடி வந்து விடுவானவே நாராயணன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுவும் கிடைக்கலன்னு வேற ஏன் நீங்க வந்து வருத்தப்படணும்? நீங்கள் மனம் உருகி இப்ப கேளுங்க, இங்க நாராயணன் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போறான், இதுல என்ன பெரிய விஷயம் என்று கூற இவர் நினைக்கிறார், என்னடா இது, இந்த குழந்தை வந்து ஏதோ கேள்வி கேட்கிறான்னு பார்த்தா நமக்கே அறிவுரை கூறுகிறானே என்று நினைத்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் யசோதா மாதா அந்த தேங்காய், திருகின தேங்காய், வெல்லம், அதற்கு போட வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க அவருக்கு லட்டு பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பிராமன் தேவதாவிடம் கொடுக்க பிராமணர் அங்கிருந்து எழுந்து நந்தராய் வழிகாட்ட குடும்பத்தோடு அவரை எடுத்துக்கொண்டு பூஜை ரூமுக்கு போறாங்க. பூஜை ரூம் இது வந்து கோகுலத்துல போனீங்கன்னா அந்த வீடுலாம் இருக்கு இன்னும். ஓகே, அவ்வளவு தூண் இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லா இடத்துல இருந்து பார்த்தா அந்த தூண்லாம் எப்படின்னாக்கா அரேஞ்ச் ஆயிருக்கும்னாக்க எங்க இருந்து பார்த்தாலும் கிளியரா எல்லாம் தெரியும். அது மாதிரி இருக்கும். அந்த பெரிய கௌசாலா எல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். இங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க வந்து நம்ம மார்ச் மாசம் அங்க இருப்போம். உங்களுக்கு வந்து கோகுலம் போகணும், விருந்தாவன் போகணும், பார்க்கணும், கிருஷ்ணரோட லீலை ஸ்தலங்களை பார்க்க வேண்டும் என்றால் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களை கூட்டு போவோம். இப்ப கூட்டு போயிட்டு அந்த பெரிய வீடு அதுல கூட்டு போயிட்டு இந்த பூஜை ரூம்ல கொண்டு போயிட்டு அந்த பிராமணரை அமர வைத்து ஆசனம் கொடுத்து அமர வைத்து அவருக்கு பூஜைக்கு எல்லாம் தர அங்க வந்து அருமையான நாராயணன் மகாலட்சுமியனோட உருவ சிலை இருக்கிறது. அதை பார்த்து அப்படியே பூஜை பண்றார். இது மாலை எடுக்கிறார். இன்னைக்கு ஏகாதசி. ஏகாதசிக்கு என்ன பண்ணணும்? ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா. எந்த நல்ல வைஷ்ணவனும் போட்டிருக்க வேண்டியது துளசி மாலை.
துளசி மாலையை போட்டு கிருஷ்ணனையே நினைத்து விஷ்ணு பகவான், நாராயணன், மகாலட்சுமியை நினைத்து ஓகே, ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா என்று, அதாவது விரதம் இருக்கணும். அதனால்தான் இந்த அந்தனர் உட்கார்ந்தப்ப யசோதா அம்மா தீர்த்தம் தராங்க, நீர் குடிக்கிறதுக்கு. அதை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறார் அவர். பூஜையை முடிச்சுட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி விசேஷமான பூஜை. விசேஷ பூஜை என்ன? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இந்த துளசி மாலை அதாவது சாதாரண நாள்ல பண்றதை விட ஏகாதசி அன்று ஜபம் பண்ணால் 100 பங்கு அதிக பயன். அதுவும் அந்த பண்ற ஜபத்தை துளசி மாலையை உருட்டி பண்ணா 1000 பங்கு அதிகம் பயன். ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா என்று ஜபம் செய்கிறார். அவர் பூஜை முடிகிறது. முடிஞ்சதும் இவர் அந்த யசோதா கொடுத்த தேங்காய், அந்த திருகி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இந்த பாகு வெல்லம் எல்லாம் இருக்கு, இதை எடுத்து அவர் அப்படியே பிடிக்கிறார். பிடிச்சி தேங்காய் லட்டு பண்றார். தேங்காய் லட்டு பண்ணும்போது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நம் வீட்டில் சமைக்கும் போதும் சரி, எப்பயுமே ஹரிநாம சங்கீர்த்தத்தோடு சமைத்தால் நம் உணவில் ருசி கூடும், நம் உடலில் ஆரோக்கியம் கூடும். அதை நெய்வேத்தியம் பண்ணும்போது அதில் ஆனந்தம் அடைவார் பெருமாள். அப்ப பெருமாளின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் இந்த பிராமணர் என்ன பண்றார்? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று லட்டு, இவ்வளவு பெரிய லட்டு செஞ்சு நாராயணர் மகாலட்சுமி காலடியில வச்சு சொல்றார், நாராயணா நாராயணா, அம்மா மகாலட்சுமி, நான் இங்க போகுக்காக வச்சிருக்கிற இந்த நெய்வேத்தியத்துக்கு வைத்திருக்கிற இந்த லட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு ஆசிர்வதியுங்கள். நாராயணா, நான் உன்னை தேடி எங்கெங்கயோ தீர்த்த யாத்திரை போனேன், பார்த்தா இங்க இங்க உட்கார்ந்தாக்க ஊஞ்சல்ல இந்த குழந்தை சொல்றான், நாராயணனை பாக்குறது அவ்வளவுன்னு பெரிய விஷயம் இல்ல, கூப்பிட்டா ஓடி வந்துருவாங்கிறானே, இந்த குழந்தை சொன்னது சரியா? எனக்கு தரிசனம் கொடுக்க வாப்பா நாராயணா. என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம் நாராயணா உன் தரிசனம் கிடைக்கணும், அம்மாவோட தரிசனம் கிடைக்கணும் எனக்கு, வாங்க இந்த லட்டை எடுத்துக்கங்க என்று உருகுகிறார் இந்த பிராமணர். ஏன்னா அவருக்கு இந்த குழந்தை நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறது. இதுக்கு என்ன தெரியும் தெரியல, ஆனா எப்படியாவது நாராயணன் பார்க்க மாட்டோமா, நாராயணா நாராயணா என்று காலடியில் வைத்து விட்டு அந்த லட்டை கண்ணை மூடிக்கொண்டு மீண்டும் ஜபம் செய்கிறார். துளசி மாலையை எடுத்து நாராயணா நாராயணா நாராயணா, இந்த லட்டை எடுத்துக்கொள், என் நைவேத்தியத்தை எடுத்துக்கொள். ஓம் நமோ நாராயணா, 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 வா நாராயணா, வா நாராயணா, இந்த லட்டை எடுத்துக்கொடா நாராயணா, வா நாராயணா, வா நாராயணா என்று அழைக்க திரும்ப கண்ணை திறந்து பார்க்கிறார். அங்க லட்டு இல்லை. எங்க? நாராயணர் காலடியில லட்டை வச்சுட்டு தானே சொல்றார். நாராயணருக்கும் அம்மாவுக்கும் லட்டை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கார், நான் ஜபம் பண்ணி மனமுருகி கூப்பிட்டு இருக்கார். பார்த்தாக்க அங்க லட்டு இல்ல. திரும்பி பார்க்கிறார், எங்கடா போச்சு லட்டுன்னு. கிருஷ்ண கையில கிருஷ்ண அங்க உட்கார்ந்து ருசியா சாப்பிட்டுட்டு இருக்க. பார்த்தா கோபம் வந்தது பிராமணருக்கு. கிருஷ்ணரை பிடிச்சு, அட குழந்தையே, இப்படி ஞான சூனியமா இருக்கே, நாராயணனுக்கு வச்ச பிரசாதத்தை போய் எடுத்துப்பியா, அட பாவமே, இப்படி பண்ணிட்டே குழந்தையே என்று மனம் நொந்து கொள்ளும் போது அங்கிருந்து நந்தராய், இந்த ஜானகி, யசோதா மையா எல்லாம் ஓடி வராங்க. வந்தாக்க அங்க ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார் லட்ட கிருஷ்ணர். இந்த அந்தனரோ ரொம்ப துடிக்கிறார், இப்படி பிரசாதத்துக்கு வச்சதை எடுத்து குழந்தை சாப்பிட்டுட்டே அப்படின்னு. சோ அம்மா சொல்றாங்க, காலையிலேருந்து கிருஷ்ணன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான் பிராமணரே,
இது மாதிரி எனக்கு எப்படியாவது தேங்காய் லட்டு பண்ணி கொடு, நான் வந்து நீங்கெல்லாம் வரீங்க, என்னால் முடியல, நான் அப்புறம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். குழந்தை வந்து தேங்காய் லட்டை பார்த்த உடனே ஆசையாக வந்து எடுத்துட்டான் போல் இருக்கு, மன்னிச்சிருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பூஜை கொஞ்ச நேரம் தொடருங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். நான் கண்ணனை வந்து ஜானகியை பார்த்து, ஜானகி கண்ணனை தன்னட கொண்டு போயிட்டு வராண்டால வந்து வச்சுக்கோ, நீ அவனை விடாத, அவன் திரும்பி இங்கே வரக்கூடாது, புரியுதா என்று கண்ணனை தூக்கிட்டு போறாங்க. அம்மாவே தூக்கிட்டு போயிட்டு தொம்முன்னு கொஞ்சம் உயரமான இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கண்ணன்ட்ட சொல்றாங்க, கண்ணா இது மாதிரி மானத்தை வாங்குறியப்பா, பிராமணருக்கு பூஜைக்கு கொடுக்கற இதை வந்து சாப்பிடுவியா, நீனு இப்படி பண்ணலாமா என்று கேட்க, இனிமே நீ வந்து இங்க நகரக்கூடாது, பூஜை முடிந்து அந்த பிராமணர் வெளியே வரும் வரை நீ இங்கிருந்து நகரக்கூடாது, புரிகிறதா என்று கூற இவர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் அம்மாட்ட கேட்கிறார், அம்மா நீ சொல்றது சரி, நான் போக மாட்டேன், உனக்கு எப்பயுமே தெரியும் நீ சொல்ற வார்த்தையை நான் மீற மாட்டேன், ஆனா அவர் என்னை கூட்டால் நான் போகலாமா, இதை சொல், லட்டை எடுத்துக்கோன்னு சொன்னா நான் வாங்கிக்கலாமா, சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடலாமா, நீ சரி சொல்லு. அவர் கூட்டு உன் கையில லட்டை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா நீ சாப்பிடலாம், ஓகே, ஆனா இப்போதைக்கு போகாத. ஜானகி இவனை பார்த்துக்க, இவன் எங்கேயாவது ஓடி போயிட போறான் உள்ள என்று அந்த கோபியை வந்து அங்க இன்சார்ஜா போட்டு, செக்யூரிட்டி கார்டா போட்டு, அம்மா போயிட்டு தேங்காய் வெல்லம் எல்லாம் எடுத்து புதுசா திருகி அதை கொண்டு வந்து பிராமணரிடம் கொடுக்க போகிறார்கள். இப்ப அதுக்குள்ள பூஜை அது முடிய அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு பிராமணர் செய்துட்டு இருக்கார். நாராயணா என்னை மன்னிச்சுக்கப்பா, உங்களுக்கு நான் நைவேத்தியம் பண்ண வேண்டிய நேரம் தவறிவிட்டது, இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதற்காக என்னை மன்னித்து விடு. இந்த குழந்தை வந்து அதை எடுத்து சாப்பிட போக இப்ப வந்து திரும்ப எல்லாம் பண்றதுனால இப்படி ஆயிடுச்சு, அதனால என்னை மன்னிச்சிருப்பா நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று தனது ஜபம் செய்து கொண்டு இருக்கிற அதுக்குள்ள அம்மா வந்து தேங்காய் வெல்லம் எல்லாம் கொடுக்கிறார்கள். யசோதா அம்மா உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் எப்போதும் போல அந்த லட்ட பண்றார். பண்ணும்போது என்ன சொல்றார், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று அந்த இவ்வளவு பெரிய லட்டு செஞ்சு அதை வைக்கிறார். வச்சுட்டு, நாராயணா அந்த குழந்தை சொன்னானே நீ வந்து எடுத்துப்பியாமே, உடனே ஓடி வந்து எடுத்துப்பியாமே, கடவுளே வா, வந்து என்னோட இந்த நான் கொடுத்துருக்க இந்த லட்டை நீ எடுத்துக்கோ, உனக்காக பண்ண லட்டை எடுத்துக்காம போயிடாத, உனக்காக நான் பண்ணது, எனக்கு தரிசனம் கொடு, வா வா கண்ணா வா நாராயணா என்று கூற அதுக்குள்ள கிருஷ்ணனுக்கு காதல் விழுகிறது. என்ன கிருஷ்ணனுக்கு விழாதா, கிருஷ்ணனுக்கு காதல விழுறது, இதை வந்து லட்டை வச்சுட்டு கூப்பிடுறார் அப்படின்னு. சோ பிராமணர் கூப்பிடுறாருன்னா போலாமா, என்னதான் கூப்பிடுறார் போலாமா என்று ஜானகியிடம் கேட்க, அந்த கோபியிடம் கேட்க, கோபி சொல்றா, ஒன்னும் கூப்பிடல, யாரும் இங்க உட்காரு, தெரியுதா, ஏஞ்ச காதை பிடிச்சி திரும்பி, அப்புறம் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் தான் உன்னை சரியா பாத்துக்கலன்னு, புரியுதா, அதனால நீ இங்கேயே உட்காரு என்று சொல்ல, கிருஷ்ணர் வந்து அப்படி ஒரு முறைக்கிறார். முறைச்சு, ஜானகி என்ன, ஜானகி என்ன, எங்க அம்மாவோட பெரிய செக்யூரிட்டி கார்டு நீனு, என்ன விடமாட்டியோ என்று கூற, ஆமா நான் உன்னை விடமாட்டேன், அண்ணி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்க இருந்து எழுந்திரிக்க விடக்கூடாது, நான் உன்னை விடமாட்டேன், நீ இங்கேதான் உட்காரணும் என்று கூறாள் இந்த கோபி. உடனே கிருஷ்ணர் கோபியை பார்த்து ஒரு கண்ணை அடிச்சிட்டு சொல்றாரு, அடியே ஜானகி, ஓ வீட்டு வெண்ணெயில நீ வந்து சொல்லிட்டு இருப்ப எப்போதும் ரொம்ப ருசியா இருக்கும் எங்க வீட்டு வெண்ணெய்ன்னு, ஆனா நீ சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா நான் வந்து ஒத்துக்கணும், உங்க வீட்டுல நான் சாப்பிட்டப்ப இல்ல வெண்ணெய் அவ்வளவு ருச்சியா இருந்தது என்று கூற, ஜானகி உடனே வந்து, எங்க வீட்டுல வெண்ணையா, நீ தான் நேற்றுக்கு உங்க அம்மாட்ட சாப்பிடவே இல்லைன்னு சொன்னியே, இப்ப சாப்பிட்டேன்னு ஒத்துக்கிறியா, எங்க வீட்டுக்கு வந்த எங்க வீட்டுல இருந்த வெண்ணையை திருடினேன்னு ஒத்துக்கிறியா? ஆமா நான் ஒத்துக்கிறேன், அவங்க வீட்டுல வெண்ணெயை சாப்பிட்டேன், அது ரொம்ப நல்ல டேஸ்டியா இருந்தது கூற, உடனே ஜானகி ஓடுறா, அண்ணி இப்ப பாருங்க கிருஷ்ணனே சொல்றான், என்ன வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, நான் தான் கோழி மூட்டினேன், நான் தான் இல்லாத சொன்னேன்னு, இப்ப பாருங்க கிருஷ்ணனை வந்து பாருங்க, கிருஷ்ணனே சொல்றான் இது மாதிரி நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னா,
என்று கூறி, கிருஷ்ணா சொன்னியா இல்லையா என்று திரும்பி பார்க்கிறார். கிருஷ்ணா அதுக்குள்ள ஆள் காலி, எங்கேயோ காணும். எங்கடா போயிட்டான்னு எல்லாரும் தேடினாக்க பார்த்தா அந்த ரூம்ல, இங்க பூஜை ரூம்ல உட்கார்ந்து லட்டு சாப்பிட அத இவர் பார்க்கிறார். பிராமணர் கண்ணை திறந்து பார்க்கிறார். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று ஜபம் செய்து கொண்டிருந்த பிராமணர் கண்ணை திறந்து பார்க்கிறார். அங்க வச்ச இடத்துல பெருமாள் காலடியில வச்சது லட்டு காணும். திரும்பி பார்க்கிறார், குழந்தை கையில லட்டு. திரும்ப இது என்னடா இது, வம்பா போச்சு. அதுக்குள்ள அவங்க அம்மா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஜானகி போட்ட சட்டத்துல எல்லாரும் வந்து, கிருஷ்ணா ஏண்டா இப்படி பண்றேன்னு அவங்க அம்மா மனசு ஒடிஞ்சிடுறாங்க. ஏண்டா அப்படி பண்ற, பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ண எடுத்துப்பியா? இவர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், அம்மா நான் சொல்றத கேளு, பிராமணர் என்ன கூப்பிட்டாரு, அதனால்தான் நான் வந்தேன், புரியுதா? உன்ன கூட்டனா? நான் எப்ப உன்ன கூட்டேன்? நீங்க தானே நாராயணா வந்து இந்த லட்டு உனக்காக பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஆமா நான் சொன்னேன், நான் நாராயணனை கூட்டேன், முன்னெங்க கூட்டேன்? நீ என்ன நாராயணனா என்று கேட்கிறார் பிராமணர். அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், ஆமா நான் நாராயணன் தான், எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் எல்லாருமே நாராயணர்கள் என்று, அதனால நான் நாராயணன், அதனால்தான் நீங்க கூட்டத்தை வந்து நான் எடுத்துட்டேன் என்று கூற, பிராமணர் மனசு ஒடிஞ்சிடுறார். இந்த குழந்தைய வச்சுட்டு நான் பூஜை பண்ண முடியாதுமா, நான் நைவேத்தியம் பண்ண முடியாது, நான் விட்டுருங்க, நான் என் வீட்டுல போய் பண்ணிக்கிறேன் என்று கூற, அம்மா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. யாரு? யசோதா அம்மாவும் நந்தராயும் கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, என் பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் நந்தராய். நான் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிறேன், அவன் இங்க வரமாட்டான். ஏன் இன்னைக்கு இப்படி பண்றான்னு தெரியாது, ரொம்ப சமத்தான குழந்தை, ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி பண்றான்னு எங்களுக்கு தெரியல, நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு திரும்ப நான் பண்ணித்தரேன், நீங்க தயவு செஞ்சு பாதி பூஜையில எழுந்து போயிடாதீங்க, இங்க இருந்து பாவம் எங்களுக்கு வந்து சேரும். ஏகாதசி பூஜையை எங்க வீட்டுல ஆரம்பிச்சுட்டு முடிக்காதனால வரக்கூடிய பாவங்களுக்கு நாங்க ஆளாகி விடுவோம், அதனால தயவு செஞ்சு போகாதீர்கள், இப்ப கொண்டு வந்துடுறேன் என்று கூறி, உடனே நந்தராய் வந்து கிருஷ்ணன் தூக்கிட்டு போறார். கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டு, கிருஷ்ணா என்ன இப்படி பண்ற நீ, நான் உன்னை இங்க வைக்கிற மாதிரியே இல்ல, நான் வந்து அடுத்த தெருவுக்கு கொண்டு போயிடுறேன் உன்னை, இப்ப பாரு, இப்ப நான் இனிமே நீங்க இருக்க வேண்டாம், நான் ஒரு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன் என்று கூறி தன்னோட இன்னொரு நண்பரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறார். அதுக்குள்ள யசோதா அம்மா ஜானகியும் போயிட்டு தேங்காய் திருகி வெள்ளம்லாம் செஞ்சு கொண்டு வந்து லட்டு பண்ண பிராமணரிடம் கொடுக்க, அது முடிய பிராமணர் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று ஜபம் செய்து கொண்டிருந்தவர் அதை வாங்கி லட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள இவர் வந்து அடுத்த தெருவுல இருக்கிற தன்னோட நண்பர் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறார். கிருஷ்ணரை நந்தராய் கொண்டு போயிட்டு அங்க வச்சுட்டு, இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா இந்த பையன், பிராமணர் வந்து பூஜை பண்றார், அவரோட நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுறான், என்ன பண்றதுன்னு தெரியல இவன்ட்ட, அதனால்தான் உன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன், நீ கொஞ்சம் பார்த்துக்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அதுக்குள்ள பிராமணர் அங்க வந்து அந்த லட்டை வந்து நாராயணன் காலடியில் வைத்து, நாராயணா வாப்பா இங்க வந்து எனக்கு தரிசனம் கொடு, நாராயணா தரிசனம் கொடு, இந்த லட்டை எடுத்துக்கோ, உனக்காக செஞ்சு வச்ச லட்டு, நேரமாயி போச்சு, என்னை மன்னிச்சிரு, நீ வந்து இந்த லட்டை எடுத்துக்கணும், நீ அம்மாவும் சேர்ந்து இந்த லட்டை சாப்பிடணும் என்று வேண்டுகிறார். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. என் மனசு உடைஞ்சு போயிடும், நீ வந்து எடுத்துக்கோன்னு சொல்ல, அது கிருஷ்ணனின் காதில் மீண்டும் விழுகிறது. கிருஷ்ணன் காதுல விழாம எதுவும் இருக்காது. கிருஷ்ணன் சொல்றான், என்னடா இந்த ஆளு ஒரு விசித்திரமான, இந்த கோபி மாதிரியே இருக்காங்க. எல்லா கோபிகளும் என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து வெண்ணெய் சாப்பிடு வெண்ணெய் சாப்பிடு, நான் போனாக்க எங்க அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, திருடிட்டான் ஓம் புள்ள, திருடிட்டான் ஓம் புள்ள பானையை உடைச்சான்னு. அதே மாதிரி இந்த பிராமணரும் பண்றாரு, என்ன வா வான்னு கூப்பிடுறார், நான் போய் லட்டு எடுத்துக்கிட்டாக்க ஏன் எடுத்தேன்னு கேட்கிறார், நான் என்ன பண்ணுவேன் என்று கிருஷ்ணன் கூறிக்கொண்டே, ஓகே இனிமேலும் ஆனா நீ கூப்பிடும் போது நான் வராம இருந்தா நல்லா இருக்காது, ஏன்னா பக்தன் கூப்பிட்டாக்க உள்ள மனசுல இருந்து கூப்பிட்டாக்க இந்த கடவுளால் இருக்க கொள்ளாதான், போய் பார்த்தே ஆகணும். அதனால அப்பாவும் அந்த நண்பரும் பேசி கொண்டிருக்கும் போது திடம்னு கதவு இடுக்கால பூந்து ஓடி விடுகிறான் வெளியே கிருஷ்ணன். அவங்க அப்பா துரத்திட்டு ஓடி வர்றாரு, எங்கடா கிருஷ்ணன் கதவு டமக்குன்னு அடிச்சுட்டு போறானேன்னு பார்த்தா கிருஷ்ணனை காணும். பின்னாடியே ஓட வர ஓடி கிஜு கிஜு கிஜுக்குன்னு ஓடி போயிட்டு பூஜை ரூம்ல போயிட்டு
பூஜை ரூமுக்குள்ள போகும்போது பார்த்தாக்க அவங்க அப்பா கிருஷ்ணா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா சதுர்புஜத்தோட தரிசனத்தை கொடுத்து அப்படியே பூஜை ரூமுக்குள்ள நடந்து போகிறார். அவங்க அப்பா கையை கும்பிடுகிறார். கையை கும்பிட்டு கண்ணை மூடிக்கொண்டு கையை கும்பிட்டு அப்படியே உள்ள வாங்கிக்கிறார் பகவானை. ஏகாதசிக்கு நாராயண தரிசனம். உள்ள போறார். உள்ள போனா இந்த குழந்தை வந்து திரும்ப லட்டு எடுத்து வாயில வச்சிருக்கான். இப்ப அந்த பிராமணர் கண்ணை திறந்து பார்க்கிறார். அங்க மீண்டும் லட்டு இல்லையே என்று என்னடான்னு பார்த்தாக்க இந்த குழந்தை கையில இருக்கு. திரும்ப எங்க குழந்தை கையில இருக்கேன்னு பார்த்தா நீங்க தானே என்ன கூட்டிங்க என்று சொல்கிறான். எத்தனை முறை என்ன இது மாதிரி தொந்தரவு பண்ணுவப்பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்ன இருக்கு என்று சொல்ல என்று கேட்கிறார் பிராமணர். பார்த்தாக்க திரும்பி பார்க்கிறார். அந்த சிலை இருந்தது நாராயணன் மகாலட்சுமியின் சிலை. அதுக்கு காலடியில் யாரோட காலடியில் அந்த லட்டை வைத்தாரோ அந்த பிராமணர். ஏன்னா கிருஷ்ணன் இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி அந்த சிலையை பார்க்கிறார். பார்த்து நாராயணா என்று கூறி என்னடா சோதனை என்று கேட்போம். திரும்பி பார்க்கிறார். அந்த சிலை அங்கு இல்லை. ஓகே, என்னடான்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கிருஷ்ணன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா சிலை இல்லை. இப்படி திரும்பி பார்க்கிறார். இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்க இந்த குட்டி கிருஷ்ணன் அங்க நிற்கிறார். குட்டி கிருஷ்ணன் என்னடா இந்த குழந்தை இங்க லட்டு சாப்பிட்டு இருந்த குழந்தை இங்க வந்து இப்படி கையில லட்டோட இருக்கே அப்படின்னு. என்ன பிராமணரே, நீங்க தான் என்ன வந்து கூப்பிடுறீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிடுன்னு. நான் எடுக்கலான்னு வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, வருத்தப்படுறீங்களே, எப்படி அது என்று கேட்க, என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்கே, மாய குழந்தையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தலையை நிமித்தி பார்க்கிறார் பிராமணர். அங்க பார்த்தா இவருக்கு நம்பிக்கை தருவதற்காக இவர் வழிபடும் சதுர்புஜம், அதாவது 4 கைகளோடு சங்கு சக்கர கதா பத்மத்தோடு அங்கு காட்சி தருகிறார் பெருமாள். அங்க பார்த்தா கீழே பார்த்தா காலில் இந்த சின்ன குழந்தை இன்னும் இருக்கு. தெரிஞ்சு போச்சு பிராமணருக்கு, இந்த குழந்தை கிருஷ்ணன் இருக்கிறானே இவனே நாராயணன், நான் கூப்பிட்ட நாராயணன் இந்த கிருஷ்ணனே, அதனால்தான் நான் கூப்பிட வந்து லட்டு எடுத்துக்கிறான், நான் இப்படி அபச்சாரம் பண்ணிட்டேனே என்று கூறி கையை எடுத்து மன்னிப்பு கேட்கிறார். கண்களில் தாரை தாரையாக நீர் வடிகிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எனக்கு என்னன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேனேப்பா என்று கூற, ஆனா கிருஷ்ணன் புன்முறுவலோடு, கிருஷ்ணனுக்கு விளையாட்டு, கிருஷ்ண லீலை, புன்முறுவலோடு அவருக்கு தரிசனம் கொடுத்து உங்க பூஜை நன்றாக முடிந்தது, சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி அங்கிருந்து ஆளை அப்காண்ட் ஆயிடுறேன், காணா போறேன். பார்த்தாக்க இவங்க அம்மா கதவுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது பக்கத்து தெருவுல தப்பிச்சு ஓடி வந்துட்டாக்க புடிச்சுக்கிறதுக்காக. ஆனா கிருஷ்ணன் வந்தது தெரியாது உள்ள அம்மாவுக்கு. இப்ப பார்த்தா இன்னொரு குட்டி கிருஷ்ணன் இங்க உள்ள வர அவங்க அம்மா புடிச்சுட்டாங்க, காதை புடிச்சு நிறுத்திட்டு கிருஷ்ணா உன்னை உள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்கனா, பிராமணர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கார், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா, நீ போயிட்டு அந்த தேங்காய் லட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா, இப்ப திரும்ப வீட்டுக்குள்ள ஏன் போக பார்க்கிற என்று கேட்க, அதுக்குள்ள பிராமணர் அப்படியே கண்ணுல தண்ணியோட வெளில வர்றார். அந்த தட்டு ஃபுல்லா லட்டு எடுத்துட்டு குழந்தைய எதுவும் சொல்லாதம்மா, நான் பார்க்க வந்ததே இந்த கிருஷ்ணனை தாமா, ஓகே என்று கூற, கிருஷ்ணன் மனசா இந்த பிராமணருக்கு சொல்லுகிறார், பிராமணரே நீங்க தரிசனம் பார்த்துட்டீங்க, அது முடிய சரி, அம்மாட்ட இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அம்மாவுக்கு நான் ஒரு சாதாரண குழந்தை, அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற எனக்கு அன்பு கிடைச்சிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நான் கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் அவங்க புள்ள, அதனால பேசாம இருங்க என்று கூற, அவர் நாராயண ரூபமே குழந்தை சொன்னது கரெக்டுமா, நமக்கு நாராயண தரிசனம் வேணும், நம்ம எங்க பார்த்தாலும் சுத்துறோம், ஆனா நம்ம ஆத்திலேயே இருக்குமா நாராயணன் அப்படின்னு சொல்லி அந்த லட்டை எடுத்து குழந்தையிடம் கொடுக்க, கிருஷ்ணன் ஆனந்தமா லட்டு சாப்பிடுகிறான். சாப்பிட்டு அவர் சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, யசோதா அம்மா நந்தராய் சொல்றாங்க, குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். பிராமணரே இன்னைக்கு நீங்க நாராயண ஜபம் பண்ணி நாராயணனுக்கு பிரசாதம் கொடுத்து பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல பூஜை பண்ணிருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு புண்ணியம் எங்களுக்கு, நீங்க குழந்தைக்கு தயவு செஞ்சு ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று கூற, அவர் சொல்றாரு, இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் என்கிட்ட இருந்து தேவையில்லைம்மா,
இந்த குழந்தையோட ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாருக்கும் தேவை என்று கூற, அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது, பிராமணர் வரும்போது நல்ல ஆளா வந்தாரு, இப்ப என்னடா குழந்தையோட ஆசீர்வாதம் வேணுமே என்று நினைக்கிறாரு. ஐயோ, இவர் இப்படி எல்லாம் பேசி என்ன போட்டு கொடுத்துருவார் போல் இருக்கே அப்படின்னு கிருஷ்ணன் நினைத்து கொண்டு, பிராமணரே போதும் என்று கூற, பிராமணர் கையெடுத்து கும்பிட்டு பாக்கி இருக்கிற லட்டெல்லாம் கையில கொடுத்து, இதை அந்த கோபிகள்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஜானகி இருக்கால எப்படியோ மன்னிப்பு கேட்டு அது கேட்டு உள்ள போயாச்சுன்னு. இப்ப அதனால ஒருத்தர் உள்ள போற முடியதான் பிரச்சனை. இப்ப மேம்பல்லாமும் உள்ள போயிடலாம், நம்ம எல்லாமும் எப்படி ஜானகிக்கு அற்புதமான கிருஷ்ண லீலைகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணனோடு நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். யசோதாட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று கூறிக்கொண்டு எல்லா கோபிகளும் வந்து விட்டார்கள். வந்தாக்க இங்க பார்த்தா பிராமணர் கையெடுத்து கும்பிட்டு லட்டை கொடுக்க, கிருஷ்ணன் ஆனந்தமாக லட்டை சாப்பிட, தரிசனம் கண்ட ஆனந்தத்தில் அங்கிருந்து விடை பெற்று செல்கிறார் பிராமணர். போற வழியெல்லாம் அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்ன, கையில இந்த துளசி மாலையை வைத்துக் கொண்டு நீங்களும் என் கூட சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. என் கூட சொல்லுங்க. ஏன்னா இந்த பேரை சொன்னாலே இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ண போறேன். இந்த பேருக்கு என்ன மகத்துவம் சொல்ல, எல்லா பாவங்களும் போகும், நம் நினைத்த காரியம் கைகூடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று மீண்டும் மீண்டும் தான் கண்ட தரிசனத்தை மீண்டும் மீண்டும் மனத்திரையில் ஓடவிட்டு கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டே இந்த பிராமணர் அங்கிருந்து அவர் வீட்டை நோக்கி போகிறார். இந்த கிருஷ்ண லீலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கதை முன்னாடி கேட்டிருக்கீங்களா? நாள்ல உத்தமமான நாள் இது, நாராயணனுக்கு பிடித்த நாள் இது. நான் இது முன்னாடி பார்த்த வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன நாள் அப்படின்னு நீங்க கீழே காமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஒரு லவ் சிம்பிள் கிடைக்கும். ஓகே, கீழே ஆன்சர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஓம் நமோ நாராயணா.